விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் காலை மாலை என சுழற்சி முறையில் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தப்பட்டன. ஆனால் அண்மையில் கல்லூரி முதல்வர் சுழற்சி முறைக்கு பதிலாக அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே நேரத்தில் வகுப்புகள் நடத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். இதற்கு மாணவர்கள் விரிவுரையாளர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது. வகுப்பை புறக்கணித்து மாணவர்கள் கல்லூரியின் முதல்வரை சந்திக்க சென்றுள்ளனர். அப்போது அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் கல்லூரி முதல்வரின் அறைக்கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். மேலும் அங்கிருந்த பொருட்களையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். பின்னர் மாணவர்கள் கல்லூரி முதல்வரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரியில் போராட்டம் நடத்தியுள்ளனர். இதனை அறிந்த போலீசார் கல்லூரிக்கு சென்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறினர். நிறைய காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜ். அதுல பெட்டி பெட்டியா பணம் வாங்கிட்டு இங்க ஃபுல் டே வைக்கிறாங்க. இங்க ஃபுல் டே வச்சு ஆஃப் டே அங்க போவாங்க தான் அவங்க இந்த மாதிரி பண்றாங்களே. இது நாங்க வெளிப்படுத்தினா எங்களை காவல்துறை விட்டு எங்களை வந்து அடக்குறாங்க. காவல்துறை நாங்க கூட சொல்லல, எங்களை வந்து கட்டுப்படுத்துறாங்க. சார் போராட்டம் நடத்தக்கூடாது, போராட்டம் நடத்தக்கூடாது, உங்களுக்கு அட்டெண்ட் பஸ்ல கை வைப்போம், உங்களுக்கு இன்டர்னல் கை வைப்போம், எங்களை மிரட்டுறாங்க சார், பிளாக் மெயில் பண்றாங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டூடண்ட் என்னைக்கு மத்த பேசுறத கேக்குறீங்க அப்பதான் வாழ்க்கையில நீ எதிர்காலத்துல நல்ல ஸ்டூடண்டா வளர முடியும். நீ கூட பேசுனா நாங்க என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியாது. ஒரு ஸ்டூடண்ட் அதிகமா கேட்க கத்துக்கணும். எல்லாருக்குமே தான் சொல்றேன். நிறைய விஷயத்துல காதல கேட்க 10 வார்த்தை கேட்டா 2 வார்த்தையில பதில் சொல்ல கத்துக்கிட்டா வாழ்க்கையில நல்லா முன்னுக்கு வர முடியும். எங்களோட கோரிக்கை வைக்கிறோம் சார். என்ன முறையா செய்யணுங்கன்னு முறையா அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குப்பா. கோரிக்கை வைக்க மாட்டேங்க. அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. நீங்க வேணும்னு நான் சொல்ல உரிமையை மறுக்கிறேன். உங்களுடைய இதை நாங்க ஏத்துக்கிறோம். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குல்லப்பா. அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணல. அப்துல் கலாம் தான் சொன்னாரு 2025 26 வல்லரசு நாடாக. யாரை சொல்லி உங்களை நம்பி தானப்பா சொன்னாரு, எங்களை நம்பினாரு. வயசான சொன்னாரு, உங்களை நம்பி தானே சொன்னாரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நாங்க கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு நீங்க இப்ப நலனில் தான் வந்துருக்கீங்க. அதெல்லாம் கவலைப்படாத, உங்கள்கிட்ட திறமை இருக்கு. அப்படி இல்லை கேட்டுங்க, உங்கள்கிட்ட திறமை எப்படி பேசினா அதே போல நாங்களும் பேசலாம். ஆனா அன்னைக்கு சூழ்நிலை 1999 நாங்க வந்து இதே காலேஜ் பாத்துக்கிறோம். இச்சம்பவம் குறித்து பேசிய மாணவர் ஒருவர், பல மாணவர்கள் பகுதி நேர வேலைக்கு சென்று கொண்டே படிக்க வருவதாகவும் மீண்டும் சுழற்சி முறையை கொண்டு வருமாறும் கோரிக்கை வைத்தார். மேலும் கல்லூரியின் விரிவுரையாளர்களும் மீண்டும் சுழற்சி முறையை கொண்டு வர கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரி, அதாவது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் சுழற்சி முறை. தமிழகத்திலே உயர்கல்வி முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்று காரணம், அதற்கு முக்கிய காரணம் சுழற்சி முறை தான். கிட்டத்தட்ட 4000த்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த கல்லூரியிலே படிக்கிறார்கள். எனவே இவ்வளவு பேரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி 2 சுழற்சியாக யுஜிசியிடம் அனுமதி வாங்கி கலைஞர் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட ஒரு முத்தான திட்டம் இது. அந்த திட்டத்தை திடீரென்று சொல்லி ரத்து செய்து முழு நேர கல்லூரியாக 2 மாணவர்களும் ஒன்றாக காலை 10லிருந்து 3:30 வரைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி திடீரென்று சொல்லி உத்தரவு வந்திருக்கிறது. இந்த உத்தரவை எதிர்த்து மாணவர்கள் பல நாள் போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் இது அரசுக்கும் தெரியவில்லை, அதிகாரிகளுக்கும் இது மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் மறைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்கள் 4 நாள் 5 நாள்கள் போராடினார்கள். காரணம், ஒன்றாக வைத்து நடத்தும் போது அவர்களுக்கு கழிப்பிட வசதி மற்றும் ஆய்வக வசதி மற்றும் போக்குவரத்து வசதி இது எல்லாத்திலையும் பாதிப்புகள் இருப்பதாக மாணவர்களும் உணர்கிறார்கள். அதே வேளையிலே தமிழகம் முழுவதும் 2 சுழற்சிகள் நடைபெறுகிறது. இதிலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில மாணவர்கள் பார்ட் டைமா டைப்ரைட்டிங் படிக்கிறாங்க, வேலை வாய்ப்புகளுக்கு செல்கிறார்கள். மாணவர்கள் வந்து அவர்கள் குறைந்த வறுமையிலிருந்து கிராம பின்புலத்திலிருந்து வருகின்ற மாணவர்கள் பார்ட் டைமா ஜாப் பண்ணி அதன் மூலமா தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் காத்துக் கொள்கிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவே மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒன்று சேர்ந்து பழைய முறை சுழற்சி முறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். அடிப்படை பேர் வந்து திருநாவுக்கரசு. நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம். எங்க காலேஜ் வந்து திண்டிவனம் அரசு கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரி. எங்க காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஓபன் பண்ணதுல இருந்தே போராடி இருக்கோம். எங்களை வந்து மிரட்டுறாங்க, நீங்க வந்து போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு. எதுக்காக போராட்டம் பண்றீங்க? கல்லூரி முதல்வர் வந்து நாங்க எல்லாருமே ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு சுழற்சி முறை வேண்டாம், எங்களுக்கு ஃபுல் டே வேணாம், முழு இறுதி வேணாம், அரை இறுதி ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே ஷிப்ட் 1 ஷிப்ட் 2 வேணும்னு நாங்க கேட்கறோம். எங்களை வந்து மிரட்டுறாங்க.
நாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்து மாணவர்கள் தான். எங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்ல. சில பேர் அப்பா தாய் தந்தை இல்லாம எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு தான் படிக்க வராங்க. அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. கல்லூரி முதல்வர் வந்து தன்னிச்சையா முடிவெடுக்கிறாரு. பிரைவேட் காலேஜ் நிறைய இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரைவிறுதியா ஆகிட்டாங்க. எங்களுடைய காலேஜ்ல வந்து முடிவிறுதியா ஆகுறதுனால இங்க வந்து சேர்ற எண்ணிக்கை குறையுது. அங்க நிறைய போறாங்க. இவர் வந்து பெட்டி பெட்டியா பணம் வாங்குறாரு. அப்படி வாங்கிட்டு தான் தன்னிச்சையா முடிவெடுக்கிறாரு. இதுதான் உண்மை. யாருக்கெல்லாம் வாங்குறாரு? பல காலேஜ், பல பிரைவேட் காலேஜ்ல இவர் பெட்டி பெட்டியா பணம் வாங்குறாரு. அதுதான் உண்மைனா. நாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்து மக்கள். எங்க அம்மா அப்பெல்லாம் களை வெட்டி, நாத்து நட்டு, நடுவு நட்டு, வட்டிக்கு பணம் வாங்கி எங்களை படிக்க வைக்கிறாங்க. சில பேருக்கு அப்பா அம்மா இல்ல. எனக்கும் அப்பா இல்ல. நிறைய பேருக்கு அப்பா அம்மா இல்ல. எல்லாரும் பாதிக்கப்பட்டு இது பண்றாங்க. இவர் வந்து தன்னிச்சையா முடிவெடுக்கிறாருண்ணா. இப்ப அவர் என்ன பண்ணணும்? மாத்தணும். அப்புறம் இது பண்றீங்க. கோரிக்கை ஆனா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கோரிக்கை என்னப்பா? எங்களோட கோரிக்கை வந்து எப்படி தெரியுமா? ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து போராடுறாங்க. ஒரு போராட்டம்னா, ஒரு புரட்சி ஏற்பட்டதுன்னா உள்ள ஏதோ இருக்குன்றதுனாலதான் நாங்க போராட்டம் பண்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் சேர்ந்து தான் போராட்டம் பண்றாங்க. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு அவர். இது வந்து நீங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின், M.K. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எடுத்துட்டு போனோம். அண்ணா உதயநிதி அவர்களுக்கு நீங்க வந்து இதை எடுத்து போய் சேர்க்கணும். எங்களுடைய கோரிக்கை வகுப்பு புறக்கணிச்சுட்டு பண்றீங்களா? நாங்க புறக்கணிச்சு பண்றோம். நாங்க 2 மாசமா போராட்டம் பண்ணிருக்கோம். எங்களை வந்து மிரட்டுறாங்க. உனக்கு இன்டர்னல்ல கை வைப்போம், நீ வந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, உனக்கு வந்து நாங்க 18% குறையும், நீ எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு மிரட்டுறாங்க. யார் மிரட்டுறது? HOD, அதான் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள், அதான் முதல்வர்கள், இவங்களாம் வந்து மிரட்டுறாங்க எங்களை.